திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகப்படியாக காலரா நோயினுடைய தாக்கம் 2024 ஜனவரி முதல் மார்ச் 2025 ஆகிய காலங்களுக்கு உட்பட்ட நாட்களிலே காலரா நோயின் பாதிப்பானது அதிக அளவில் இருந்திருக்கிறதாக ஐநா அவை குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகள் மற்றும் தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் சுமார் 16 நாடுகளில் அதிகப்படியான காலரா நோயினுடைய தாக்கம் இருப்பதாக இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, தெற்கு சூடான் மற்றும் அங்கோலா இந்த 2 நாடுகளிலும், இந்த 2 பகுதிகளிலும் குழந்தைகள் காலரா நோயினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் தெற்கு சூடானிலே 15 வயதுக்குட்பட்ட 50% அதிகமான குழந்தைகள் காலராவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அதே போல அங்கோலாவில் 40% குழந்தைகள் காலரா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இந்த காலகட்டத்திலே அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தின இந்த நோயினால் 694 பேர் தெற்கு சூடானிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முக்கிய காரணமாக அவர்கள் குடிக்கிற தண்ணீரும் தூய்மையற்ற சூழ்நிலையும் அதிக காரணமாக கூறப்படுகிறது. சுமார் 6 கோடி குழந்தைகள் உட்பட 12 கோடி ஜனங்கள் அங்கே தூய்மையற்ற சுகாதாரமற்ற தண்ணீரை உட்கொள்வது அல்லது குடிப்பது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அவர்கள் தூய்மையற்ற சூழலில் வாழ்கிறார்கள் என்றும் அதுவே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஆகவே ஒரு 20 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த நாடுகள், குறிப்பாக இந்த கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்கா நாடுகள் காலரா நோயினால் உண்டான பாதிப்பினால் சந்தித்திருக்கிறது என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. பரவி வருகிற இந்த கொடிய நோயினால் உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட, அங்குள்ள ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம். இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2024 ஜனவரி முதல் 2025 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள 16 நாடுகளில் இந்த காலரா பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக ஐநா அவை குறிப்பிட்டுள்ளது. அனைத்து குழந்தைகளும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று நம்பும் அரசாங்கம், தனியார் துறை மற்றும் ஒவ்வொரு தனி மனிதனின் அர்ப்பணிப்புகள் அவர்களுக்கு தேவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தெற்கு சூடான், அங்கோலா ஆகிய நாடுகள் காலராவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. தெற்கு சூடானில் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 50% பேர் காலராவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று அங்கோலாவில் 40% குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். செப்டம்பர் 2024 முதல் மார்ச் 2025 வரை மட்டுமே தெற்கு சூடானில் 40,000 பேருக்கு காலரா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 694 பேர் காலராவுக்கு பலியாகியுள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு இதுவாகும். அங்கோலாவில் ஜனவரி 7 முதல் மார்ச் 18 வரையிலான காலகட்டத்தில் 7500 பேருக்கு காலரா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 294 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2022 ஐநா தரவுகளின்படி கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவில் 6 கோடி குழந்தைகள் உட்பட 12 கோடி மக்கள் சுகாதாரமற்ற குடிநீரை குடிக்கிறார்கள் என்றும், இங்கு 17.4 கோடி மக்கள் தூய்மை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போன்ற அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லாமல் வாழ்கின்றனர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிற இந்த கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்கா நாடுகளிலே பரவி வருகிற இந்த காலரா நோயினால் உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய, குறிப்பாக குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஐநா அவை தெரிவித்திருக்கிறபடி ஆண்டவரே தகப்பனை, ஒரு மிகப்பெரிய ஏழ்மையான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. 12 கோடி பேர், 6 கோடி குழந்தைகள் உட்பட சுகாதாரமற்ற தண்ணீரை குடிக்கிறார்களே ஆண்டவரே. 17.4 கோடி பேர்
தூய்மற்ற சூழ்நிலையிலே மிகவும் அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்கிறார்களே என்று சொல்லி இந்த காரியத்தை நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட உலக நாடுகளுடைய உதவியும் இவர்களுக்கு கிடைக்க, இங்குள்ள பிள்ளைகள் பராமரிக்கப்பட, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் சுகமடைய, ஆண்டவர் இந்த காலரா நோயினுடைய தாக்கம் இங்கிருந்து முற்றிலும் ஆண்டவரே தகப்பனே அப்பா மாறி போக, ஆண்டவர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் குழந்தைகள் ஆண்டவர் அதினின்று சுகமாக்கப்பட்டு விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இது அதிகரிக்காமல் இருக்க உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.